டே பண்டி, பண்டி, கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாடா. என்னம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? அட கடவுளே, ரோஸோட காரை யாரோ இவ்வளோ மோசமா பண்ணிருக்காங்க. டே சிண்டு, நீ என்ன பார்த்துட்டு சும்மாவா இருந்த? உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கணும்லடா. இவங்களெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டி விட்டாதான் கரெக்டா வரும். டே பண்டி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா உன் தம்பி சிண்டு மேலதான் பண்ணணும். இது எல்லாம் பண்ணது வேற யாரும் இல்லடா, நம்ம சிண்டு தான். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? சிண்டுவா? ரோஸோட அம்மாக்கு வேற கார்னா ரொம்ப பிடிக்குமே. இப்ப நம்ம இதை கிளீன் பண்ணி கொடுக்கணுமா? ஆமாண்டா, அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. இந்த பக்கம் இவ்வளோ இடம் இருக்கு, இவன் இந்த பூனைக்குட்டி எல்லாத்தையும் வச்சு அவங்க வீட்டு வாசல்லையே தாண்டா கழுவுறான். பெரியமா, இப்ப மட்டும் நீங்க நல்லா சொல்றீங்க. நம்ம வீட்டு வாசல்ல இடமே இல்ல பெரியமா, கட்டில் போட்டிருக்கீங்க. அந்த பக்கம் பாருங்க, எல்லாரும் கொண்டு வந்து சைக்கிளை நிறுத்தியிருக்காங்க. நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டு தான். ரோஸ், நான்சின்னு எல்லாரும் நம்ம வீட்டு வாசல்ல தான் சைக்கிள் நிறுத்துறாங்க. ஆனா நம்ம அவங்க வீட்டு வாசல்ல வச்சு ஏதாவது பண்ணா ரொம்ப கோவப்படுறாங்களே. டே பண்டி, பேசி பிரயோஜனம் இல்ல, நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருடா. ஏ பண்டி, என்ன பண்டி இது இவ்வளோ மோசமா பண்ணிருக்கான் இந்த சிண்டு பையன்? டே சிண்டு, அப்படி என்னதாண்டா இந்த கார் மேல அடிச்சிருக்க? பாக்குறக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அக்கா, நம்ம பர்த்டேக்கெல்லாம் ஸ்ப்ரே அடிப்போம்லக்கா, அததான்க்கா அடிச்சேன். நீங்களே பாருங்கக்கா எவ்வளவு மோசமா இருக்குன்னு. என்னடா சொல்ற? ஸ்ப்ரே பண்ணா கொஞ்ச நேரத்துல தானா எவாபரேட் ஆயிருமே. இது ஏதோ ரொம்ப மோசமான ஸ்ப்ரேயா இருக்கும் போல இருக்கு. அதான்க்கா நானும் அந்த ஆண்டி கிட்ட சொன்னேன், எக்ஸ்பயர் ஆன ஸ்ப்ரே கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு. அதுக்கு கடைக்காரனை திட்டாம என்ன திட்டுறாங்கக்கா. டே சிண்டு, நீ எக்ஸ்பயர் ஆன ஸ்ப்ரேன்னு சொன்னது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக அவங்க கார் மேல அடிச்சு காரை ஃபுல்லா டேமேஜ் பண்ணி தான் அதை ப்ரூவ் பண்ணணுமா? இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. வாட்டர் வாஷ் பண்ணாதான் நல்லா இருக்கும். நீ முதல்ல செவுத்த கிளீன் பண்ணு. ஐயோ, செவுத்துல எவ்வளவு மோசமா புடிச்சிருக்கு பாத்தீங்களாக்கா? இந்த சீமாரை வச்சு நல்லா கிளீன் பண்ணாதான் வருது. டே 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 சிண்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? வாசலை கிளீன் பண்றத வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா இன்னும் கோவப்படுவாங்கடா. போங்கக்கா, நீங்க கிளீன் பண்றதுல என்னக்கா இருக்கு? எல்லா கிளீனிங் பிரஷ் தான். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பழைய மாதிரி கிளீன் பண்ணிட்டேன்னு. அவங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன திட்டினதுக்கு என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க. சாரி தானே, இதோ ரோஸே வந்துட்டா, அவகிட்ட சொல்லி கேட்க சொல்றேன் இரு. ஹே பண்டி அண்ட் சிண்டு, சாரி பண்டி, எங்க மாம் ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, எங்க மாம்க்கு கார் ஏதாவது ப்ராப்ளம்னா ரொம்ப கோவப்படுவாங்க. பரவாயில்ல ரோஸ், சிண்டு மேலேயும் தப்பு இருக்குல்ல. இங்க பாரு, வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி பக்காவா ரெடி பண்ணிட்டேன். உங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு பார்க்க சொல்லு ரோஸ். ரோஸ் அக்கா, செவுத்து கூட பழைய மாதிரி கிளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்க அம்மாக்கு ரொம்ப தான் கோபம் வருது. பண்டி அண்ணா, நான் யார் வீட்டுக்கு போய் விளையாடாம இருக்கணும்னா நம்ம வீட்டை பெருசாக்கணும்னா. இங்க பாருங்க, நம்ம வீட்டு வாசல்ல இடமே கிடையாது. இங்க எப்படின்னா விளையாடுறது? ஊர்ல இருந்தா நம்ம பாட்டி வீட்டோட வாசல் எவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம வீட்டு வாசல்ல சைக்கிள் நிக்குது, கட்டில் இருக்கு, விளையாடுறதுக்கு இடமே இல்லனா. அதுக்கு தாண்டா நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்ன பண்டி, நீ என்னதான் பண்ணாலும் உங்க வீட்டு வாசல்ல திடீர்னு இடம் எப்படி பண்டி பெருசா வரும்? சரி, நீ சொல்ற, நான் சைக்கிள் எடுத்து கொண்டு போய் வைக்கிறேன். என்னோட ஒரு சைக்கிள் நிறுத்துறக்கே இடம் இல்லாதனால தான் உங்க வீட்டுல நிறுத்தியிருந்தேன். இப்ப எல்லா சைக்கிளையும் நிறுத்த சொல்றேன். எங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு தான் நான்சி, நீ எல்லா சைக்கிளையும் எடுத்து உங்க வீட்டு வாசல்ல நிறுத்து. நம்ம வேலை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப எடுத்து எங்க வீட்டு வாசல்லையே நிறுத்திக்கலாம், சரியா? உங்க அம்மா கேட்டா நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் பண்டி, கடைசியா ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்கு. நீ என்ன பண்ண போற? இந்த வாசலை பெருசாக்குறதுக்கு அப்படியே குழி தோண்ட போறியா? மேஜிக் தான் பண்ணணும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியே நான் ஒரு சூப்பரான மேஜிக் தான் பண்ண போறேன். மேஜிக் பண்றேன் அது இதுன்னு உங்க அம்மா இல்லாதப்ப ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி வச்சு நல்லா அடி வாங்கிக்காத. அமைதியா இரு நீ கொஞ்ச நேரம். எங்க அம்மா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நான்சி. எங்க வீட்டுக்கு கீழே இடம் வேணும்னா இந்த வீட்டை நான் அப்படியே லிஃப்ட் பண்ண போறேன், ஓகேவா? இங்க பாருங்க, அதை எப்படி லிஃப்ட் பண்றேன்னு இப்ப நான் உங்களுக்கு டிராயிங் போட்டு காமிக்கிறேன். எங்க வீட்டோட டிராயிங் இதுதான், சரியா? இதுதான் வீட்டுடைய மெயின் பில்டிங். இப்படித்தானே இருக்கு. இதுதான் இப்ப வந்து கிரவுண்டு, ஓகேவா? இதுதான் கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. அதுக்கு பதிலா இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுதான் கிரவுண்ட் லெவல்னா அப்படியே 2-4 பில்லர் போட்டு அந்த பில்லர் மேல இந்த வீட்டை தூக்கி அப்படியே லிஃப்ட் பண்ணி வைக்க போறேன். இதுக்கு பேரு தான் ஹவுஸ் லிஃப்டிங், ஓகேவா? பண்டி அண்ணா, இந்த மாதிரி வீட்டை லிஃப்ட் பண்ணி வைக்கிறதுனால எப்படின்னா நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். டே சிண்டு, இங்க பாரு, இந்த பில்லருக்கு நடுவுல இங்க இருக்கு இல்லையா, இங்கதான் நம்ம காரு, சைக்கிள் எல்லாத்தையும் பார்க் பண்ணிக்கலாம்டா. அண்ணா, உண்மையாவா சொல்றீங்க? இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்களே, வீட்டுக்கு அடியில கார் பார்க் பண்ணுவாங்களே. அண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. ஏ பண்டி, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல எல்லாம் அபார்ட்மெண்ட்டுக்கு அடியில கடைசியா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்க் பண்ணிருப்பாங்களே, அந்த மாதிரி பண்ண போறியா? ஆமா நான்சி, அப்பதான் நம்ம காரு, சைக்கிள் எல்லாத்தையும் அடியில பார்க் பண்ணிட்டு முன்னாடி இடத்த ஃப்ரீயா விட்டுடலாம். நான் சொல்றப்ப அப்படியே தூக்குங்க. 1 2 3 தூக்கு தூக்கு. டே சிண்டு, தூக்குடா. அடியில அப்படியே அந்த பில்லரை வச்சிரு. ஐயோ பண்டி, தூக்க முடியல. நகத்துங்க. டேய் சிண்டு, எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கே, அந்த பில்லரை நகத்துடா.
ஏ நான்சி, இன்னொரு பக்கம் வீடு சாயுது பாரு. சாய விடக்கூடாது நான்சி, வீடு உடஞ்சு போயிரும். அப்படியே நகுத்து. அவ்வளவுதான், ஒரு லெவல் தூக்கியாச்சு. இதே மாதிரி இன்னும் 2 லெவல் தூக்கணும், சரியா? என்னது, ஒரு லெவல் தூக்கறதுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இன்னும் 2 லெவல் தூக்கணுமா? நம்மனால கண்டிப்பா முடியாது பண்டி. நான்சி, நீ முதல்ல வந்து வீட்டு கிட்ட நில்லுவா. நான் சொல்ற மாதிரி பண்ணுனா கரெக்டா இருக்கும். நான் சொல்லும் போது கரெக்டா தூக்குங்க, சரியா? ஓகே, ரெடி ஸ்டெடி கோ. தூக்கு தூக்கு. டே சிண்டு, அந்த 2 பில்லர் எடுத்து வெயிடா, சீக்கிரம் வெயிடா. ஐயோ பண்டி அண்ணா, தூக்க முடியல. நான் ஒரு சைடு எப்படியோ கஷ்டப்பட்டு வச்சுட்டேன். ஏ நான்சி, அவன் கீழே விட்டுற போறாள். அவன் கிட்ட இருந்து வாங்கி வெய் நான்சி. ஐயோ பண்டி, பயங்கர வெயிட்டா இருக்கு. அப்பாடா, இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன தூக்க சொல்லிடாத. இதுக்கு மேல கண்டிப்பா என்னால முடியாது. ஹே கைஸ், 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? வீட்டை தூக்கி மேல வச்சிட்டு இருக்கீங்க. ரோஸ் அக்கா, இனிமேல் உங்க வீட்டு முன்னாடி எல்லாம் வந்து நாங்க விளையாட மாட்டோம். பண்டி அண்ணா, அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்கண்ணா. அப்பதானே நம்ம வந்து வீட்டுக்கு மேல ஏற முடியும். இருடா சிண்டு, முதல்ல இந்த பில்லர் எல்லாம் நல்லா செட் ஆகணும்ல. கொஞ்ச நேரம் விட்டோம்னா செட் ஆயிரும். இப்ப பாத்தியா எவ்வளவு சூப்பர் ஆயிடுச்சுன்னு. பண்டி அண்ணா, ரோஸ் அக்கா வீட்டை விட நம்ம வீடு நல்லா ஹைட் ஆயிருச்சுண்ணா. இந்த ஏரியாலேயே வச்சு இப்ப ஹைட்டான வீடுனா அது நம்ம வீடு தான். அண்ணா சூப்பர்ண்ணா. வீட்டு மேல ஏறதுக்கு மட்டும் ஸ்டெப்ஸ் வச்சுட்டீங்கன்னா போதும். அதெல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, போன மாசமே முடிவு பண்ணிட்டேன். என்ன கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருந்தங்காட்டி பண்ணல. ஏய் ரோஸ், இங்க பாத்தியா, எங்க வீடும் இப்ப மாடி வச்ச வீடு தான். ஹே பண்டி, என்னால இதை நம்பவே முடியல. ஒரே நாள்ல உங்க வீட்டை லிஃப்ட் பண்ணி இப்படி மாடி வச்ச வீடு மாதிரி மாத்திட்டீங்களே. ரொம்ப நல்லா இருக்கு பண்டி. மழை பெஞ்சா கூட எங்க வீட்டுக்குள்ள இப்ப தண்ணியே வராது, தெரியுமா? அட ஆமா பண்டி, இதை நான் யோசிக்கவே இல்ல. எங்க எல்லாத்து வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். ஆனா உங்க வீட்டுக்குள்ள மட்டும் மழை பெஞ்சா கூட தண்ணி வராது. நல்லா ஹைட்டா இருக்கு பண்டி. பண்டி அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. இருங்கண்ணா, நான் ஒரு ஏறி பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இப்ப நம்ம மேல இருந்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டையும் பார்க்கலாம். அண்ணா தள்ளிக்கோங்க. ஹை அண்ணா, சூப்பரா இருக்கு. பெரியமா மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேர்த்தையும் இன்னைக்கு நல்லா பாராட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். பண்டி அண்ணா, ரோசக்கா வீட்டுல மட்டும் காரை அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்திருக்காங்கல்ல. இப்ப பாருங்க, நம்ம காரை எடுத்துட்டு வந்து எப்படி நிறுத்துறேன்னு பாருங்க. ஏய் என்ன பண்டி, இவன் உண்மையாவே கார் எடுத்துட்டு வர போறானா? டே சிண்டு, கரெக்டா ரிவர்ஸ்ல எடுத்து கரெக்டா கார் பார்க்கிங் குள்ள பார்க் பண்ணணும். பண்ணிருவியா இல்ல நான் வரட்டுமா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா. நான் ஏற்கனவே இந்த மாதிரி பார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, கரெக்டாக சூப்பராக எப்படி வீட்டுக்கடியில் பார்க் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. என்ன நான்சி, இப்போ வேணும்னா உன்னோட சைக்கிள் எடுத்துட்டு வந்து கீழே நிறுத்திக்கோ. பண்டி சூப்பர் பண்டி. இதுக்கு அடியில சைக்கிள் நிறுத்திக்கலாம், கார் நிறுத்திக்கலாம், இன்னும் 2 2 வீலர் கூட நிறுத்திக்கலாம். நல்லா நிறைய இடம் இருக்கு. பாத்தீங்களா, எங்க வீட்டு முன்னாடி விளையாடுறதுக்கு இடம் இல்லைன்னு சிண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப எவ்வளோ இடம் வந்துருச்சு. நல்லா ஜாலியா விளையாடலாம். ஏ நான்சி, உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அட கடவுளே, இந்த பசங்க அக்கா இல்லாதப்ப என்ன பண்ணிருக்காங்க? டே பண்டி, என்னடா இது, வீட்டை தூக்கி இப்படி மேல வச்சிருக்கீங்க? ஆண்டி, ஆமா ஆண்டி, எங்க வீட்டுல கார் பார்க்கிங் பண்றதுக்கு இடமே இல்லை. அதனாலதான் லிஃப்ட் பண்ணி கார் பார்க்கிங்க கீழே போட்டுட்டோம். உங்க கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாட்டி கூட இங்க வந்து நிறுத்திக்கோங்க ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அட பரவாயில்லடா பண்டி, பக்கத்து தெருவில் நிறுத்தி வச்சிருந்த காரை எடுத்து கீழே பார்க் பண்ணிட்டீங்களா? உண்மையாவே ரொம்ப இடம் இருக்குடா. உங்க அம்மா கிட்ட சொல்லி நானும் கொண்டு வந்து இங்கே காரை பார்க் பண்ணிக்கிறேன். அப்பதான் கொஞ்சமாவது இடம் கிடைக்கும். அக்கா பாத்தீங்களா இந்த பண்டி என்ன பண்ணிருக்கானு? ஏதோ டவுன்ல இருக்க மாதிரி வீட்டை மாத்திட்டாங்கக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. மை காட், என்னது பண்டி வீட்டு முன்னாடி ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. ஓ மை காட், வீட்டையே லிஃப்ட் பண்ணிட்டானா? ரோஸ், ஆர் யூ கமிங் ஆர் நாட்? எனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு ரோஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு. கொஞ்சம் சீக்கிரமா வா. ஏ ரோஸ், உங்க அம்மா கிட்ட சொல்லி நான் சாரி சொன்னேன்னு சொல்லு, சரியா? பாவம், அவங்க காரை ரொம்ப நீட்டா வச்சிருந்தாங்க. ஆனா நல்லபடியா கழுவி கொடுத்துட்டேன்ல. உங்க அம்மா கிட்ட சொல்லு ரோஸ். நான் சொல்றேன் பண்டி, நீங்க தான் காரை சூப்பரா வாஷ் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல. கண்டிப்பா எங்க மாமே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, சரியா? இப்போ எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐ எம் கமிங் மம்மி. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வா ரோஸ். ஏற்கனவே டைம் 5 o'clock ஆச்சு. பார்ட்டி 4:30க்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. மம்மி வரேன் மம்மி. பண்டி தான் சூப்பரா கார் வாஷ் பண்ணிட்டான்ல, அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம்ல மம்மி. இங்க பாருங்க, காரை எவ்வளவு சூப்பரா உங்களுக்காக க்ளீன் பண்ணி வச்சிருக்கான்னு. உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்டி, நான்சி, சிண்டுவை பத்தி தெரியும்ல. அவங்க ரொம்ப நல்லவங்க மம்மி. ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அப்புறம் வந்து பேசுறேன். வாவ், உண்மையாவே உன்னோட ஃப்ரெண்ட் பண்டி ரொம்ப பிரில்லியண்டாக தான் இருக்கா. இங்கே பார்த்தியா கவிட்டையே எப்படி லிஃப்ட் பண்ணி வச்சிருக்கான்னு. ஓகே ரோஸ், நம்ம அப்புறமே வந்து பேசிக்கலாம். ஆண்டி, எல்லாரும் ஏன் கீழே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் மேலே வாங்க. என்னது இது, நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளோ கூட்டமாக இருக்கு. அட கடவுளே, இந்த பசங்க கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே வீட்டை இப்படி தூக்கி மேலே வச்சுருக்காங்க.
டே பண்டி, என்னடா இது? வீட்டை தூக்கி மேலே வச்சுட்டு கீழே கொண்டு வந்து காரை நிறுத்தியிருக்கீங்க, என்னடா இதெல்லாம்? அம்மா, கார் வாங்கினதுல இருந்து இடம் இல்லாம பக்கத்து தெருவுல நின்றுட்டு இருந்துச்சுமா. அதான் வீட்டை லிஃப்ட் பண்ணிட்டு அடியில கார் பார்க்கிங் போட்டேன். சிண்டு விளையாடுற கூட நிறைய இப்ப இடம் இருக்கு பாருங்க. பெரியமா பாத்தீங்களா, நம்ம காரை கொண்டு வந்து கீழே பார்க் பண்ணிட்ட பெரியமா. இனிமேல் எப்பவுமே நம்ம கார் இங்கதான் நிக்கும். ஏண்டா, பண்ணினதெல்லாம் நல்லா தான் இருக்கு. வீட்டில் பெரிய மனுஷின்னு சொல்லி நான் ஒருத்தி இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்க 2 பேர்த்துக்கு தோணலை இல்ல? ஒரு நாளைக்கு நான் 10 தடவை கடைக்கு போறேன்டா. 10 தடவை மேலே ஏறி இறங்குனேன்னா அவ்வளோதான். டே சிண்டு, நீ தானே இந்த ஐடியா கொடுத்ததே. வா, கடைக்கு போய் சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கே, வந்து பணமும் கூடையும் வாங்கிட்டு போவா. என்ன பண்ணாலும் இந்த பெரியமா கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கவே முடியலையே. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த பெரியமா நம்மளை பாராட்டுற மாதிரி ஏதாவது இன்னைக்கே பண்ணி ஆகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின் எபிசோட் நம்பர் 918. பண்டி மாமும் ரோஸ் மாமும் சண்டை போட்டுக்கிட்ட வீடியோவில் ரோஸுங்கிற வேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு? இந்த கொஷினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னிலிருந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கிறவங்கள மட்டும் தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வின்னர்ஸ் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஹிதயா, கவன்யா, விக்னேஸ்வரி, அனுஸ்ரீ, சௌனிகாஸ்ரீ, தர்ஷிதா, கவிதா, அஜய், ஸ்ருதி, ஹம்சா, கவினயா, சமிக்ஷா, சிவானி, இனிகாஸ்ரீ. இன்னைக்கு செலக்ட் ஆயிருக்கிறவங்க ஓவியா, நாமக்கல், கிரிஷ், பல்லடம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்